கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கொலோசேயர் 3 2 வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நாட்டம், அதாவது நம்முடைய விருப்பம் எது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். நம்ம என்னைக்கு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் எதுவாக மாறிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆமென். நாம் நம்முடையவர்களும் அல்ல. அடுத்ததாக பிசாசுகிட்டேருந்து நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம எப்படி மாற்றிட்டார்னா, கிறிஸ்துவினுடையவர்களாக மாற்றிவிட்டார். இனி நாம் நமக்கே சொந்தம் அல்ல. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை, அவருடைய சொந்த ரத்தத்தை நம்ம விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை என்ன செஞ்சுருக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்தும் நம்ம இனிமேல் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை மீட்டெடுத்து அவருக்கு சொந்தமாய் நம்மளை என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அப்படி மாற்றப்பட்ட நம்முடைய விருப்பம் எது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நமக்கு தெரியப்படுத்துகிறார் பாருங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இனிமேல் பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவங்க வேணால் பூமிக்கு அடுத்த காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாடிக்கொண்டே இருக்கலாம். அவங்களுடைய விருப்பம் பார்த்திங்கன்னா அது மேலேயே மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய விருப்பம் இப்போ எது மேலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பரலோக அரசாட்சிக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஹெவன்லி கிங்டம்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ நம்முடைய விருப்பம் எல்லாம் அவரை சார்ந்து இருக்கணும், அவரை பற்றினதாக இருக்கணும், அவருடைய காரியங்களில் இருக்கணும். மேலானவைகள், பரலோகத்துக்கான அடுத்த காரியங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். அதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமும் ஆண்டவரை இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காகவே நாம் தேடிக்கொண்டே இருப்போமானால், நாடிக்கொண்டே இருப்போமானால், நம்மளை பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்ம சார்ந்திருப்போமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பைபிள் நம்மளை அடையாளப்படுத்துகிறது. அதாவது நம்ம பரிதாபத்திற்குரியவர்கள் என்று சொல்லி நம்மளை சொல்கிறார் ஆண்டவர். அதனால் நம்மளை கர்த்தர் மறுமைக்காக அழைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அப்புறம் நமக்கு தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தா தேவைதான், தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை குறித்து தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இப்படி நீங்கள் மேலானவைகளை தேடும்போது, அவருக்கடுத்த காரியங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஓடும்போது, அவருடைய ராஜ்யத்தை நீதியை நீங்கள் தேடி நாடி அதில் ஒரு விருப்பம் கொண்டு நீங்கள் ஓடும்போது, இந்த பூமிக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் முன்னமே அறிந்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அபரிவிதமாய் கண்டிப்பாக நடத்துவார். இந்த பூமிக்குரிய காரியங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, தேவைகளை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது வைத்து நீங்கள் ஓடுவீங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் மனசில் வச்சுருக்கிறதுனால இந்த பூமியில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் கொடுத்து உங்களை என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழிகளில் நடத்துவார். அதை பற்றி நாம் கவலைப்படவும் தேவையில்லை. அதை நாடி அதில் விருப்பமுற்று ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். அவருடையவர்கள் அவரை சார்ந்த காரியங்களை தேடும்போது மற்ற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி இது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசப்பா, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கான காரியங்கள், உம்மை பற்றின காரியங்களில் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்தி நாங்கள் விருப்பத்தோடு உம்மை நாடி தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக உம்மை நாங்கள் தேடாமல் ஆண்டவரே உமக்காக உம்மை தேடி வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய், அந்த விருப்பத்தை எங்களுக்குள்ள நீர் விதைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடி உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.